சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். நான் கலைப்பிரியா பழனி. ப்ரோ, ரீசெண்ட் டைம்ஸ்ல காந்தாரா பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு 500 crores கிராஸ் பண்ணி 1000 crores கலெக்ட் பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நகர்ந்து போயிடுச்சு. பட் ரிஷப் ஷெட்டி அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்கும்போது உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அபிஷியலா இல்லைனாலும் அன்அபிஷியலா ஒரு டாக்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு காந்தாராவுடைய சாப்டர் 2 ஒன்று பண்ண போறாரு. பட் இதுக்கு முன்னாடி அவருடைய நடிப்புல என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஹனுமான் அப்படின்ற ஒரு திரைப்படம் தெலுங்கு தமிழ் பைலிங்குவல்ல ரிலீஸ் ஆச்சு, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோடைய டைரக்டர் அடுத்து வெறும் ஹனுமான்ற டைட்டில்லேயே வந்து ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல ஹனுமானாவே ரிஷப் ஷெட்டி தான் நடிக்கிறார். அந்த பார்ட் 1லயே ஒரு லீடு கொடுத்துருப்பாரு எண்டுல. ஹனுமானே வந்து மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வந்து எதிரிகள்லாம் சாவடிக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது முழுக்க ஒரு படமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஹனுமானா ரிஷப் ஷெட்டி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் தான் ரிஷப் ஷெட்டிக்கு அடுத்த ரிலீஸ். அதுக்கு அடுத்து நாகவம்சியோடைய டைரக்ஷன்ல ஒரு பீரியாடிக்கல் படம். அந்த படத்துல என்ன கண்டென்ட் என்னன்றதெல்லாம் இன்னும் சொல்ல சஸ்பென்ஸா தான் இருக்கு. அந்த திரைப்படம் தான் அடுத்து ரெடியாக போற படம். அதுக்கு அடுத்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதுல வந்து சிவாஜியாவே நம்ம ரிஷப் ஷெட்டி நடிக்கிறாரு. அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட். இந்த 3 படமும் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, காந்தாரா பெரிய பட்ஜெட், அடுத்து இவர் பண்ற 3 படமும் மினிமமா 150 கோடிக்கு மேலதான் இந்த பட்ஜெட்லாம் அப்படின்றது சொல்றாங்க. ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்னட இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஆள் வேர்ல்டு வைடா கலக்குற ரிஷப் ஷெட்டி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி தீக்குறாங்க. அதுவும் பாருங்களேன், ஃபுல்லாவே இந்த பீரியாடிக் மூவியாவே வருது அவருக்கு. எல்லாமே காந்தாராவும் அந்த மாதிரி பேஸ்ல தான் இப்ப சாப்டர் 1 எடுத்தாரு. சாப்டர் 2க்கு நடுவுலயே 3 படங்கள். இந்த படத்தை முடிச்சுட்டு சாப்டர் 2 எப்ப பண்ணுவாருன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ப்ரோ. அடுத்ததான் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரி மொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு படம் வந்து ஜனநாயகன் கடைசி படம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நவம்பர்ல அந்த படத்துக்கான ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆக போதா. ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போதா சொல்லியிருக்காங்க. கரூர் இன்சிடென்ட் நடந்தனால அவங்க வந்து போன மாசமே இது ரிலீஸ் பண்ண வேண்டியது, அதனால தள்ளி வச்சிருந்தாங்கன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆமா, இப்ப நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆடியோ லான்ச் வந்து டிசம்பர்ல பிளான் பண்ணிருக்காங்களா? சூப்பர். சோ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டிசம்பர்ல வந்து ஆடியோ லான்ச், ஜான்வரி நியூ இயர் அப்ப வந்து ட்ரைலர் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா இந்த 3 மாசம் வந்துட்டு ஃபுல்லாவே ஜனநாயகன் வைபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? படத்தை முடிக்கிறாரு, அடுத்து சிஎம் ஆறாரு அப்படி அந்த மாதிரி. சோ நவம்பர்ல இருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாசமே ஜனநாயகனுக்கான மாசம் இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. அண்ட் அடுத்து மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பைசனுக்காக ஒரு கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நான் பண்ண போற ப்ராஜெக்ட் அப்படின்றது தனுஷ் சார் கூட தான். நம்ம ஏற்கனவே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், வண்டர் பார் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் பண்ற மாதிரி. பட் இந்த ப்ரொடக்ஷன்ல யாரெல்லாம் உள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றனால தனுஷ் சாருக்கு டைரக்டா இவ்வளவு பெரிய சேலரி அப்படின்னு கொடுக்காம அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா உள்ள வராரு. அதன் காரணமா வண்டர் பார் பிலிம்ஸ் இந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ள வருது. அது இல்லாம வி கிரியேஷன்ஸ் தானும் இருக்காரு. இதை தாண்டி ஐசரி கணேஷ் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலும் இருக்காரு. இப்படி 4 ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இணைஞ்சு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்டா இந்த படத்தை நாங்க எடுக்க போறோம். அண்ட் மாரி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் எடுத்த பரியேறும் பெருமாள் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், வாழையா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. இப்ப 5வது பிளாக் பஸ்டர் பைசன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த எல்லா கதைகளுமே ஒரு சின்ன பாயிண்ட்ல என்னோட கதை அடங்கி இருக்கு. அப்படிதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்லயும் என்னோட முன்னோர்கள் கதை அடங்கி இருக்கு. அதனால இது வந்து ஒரு மாரி செல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்ற ரேஞ்சில தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் அந்த கதையிலுமே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், பைசன் எப்படியா கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டுவர்ட்ஸ் த எண்ட்ல அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலான்ற மாதிரியும் பேசுறாங்க. எல்லாருமே யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெற்றிமாறன் யூனிவர்ஸ் வந்துருச்சு, லோகேஷ் யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு. இப்ப மாரி செல்வராஜ் அதுல இணைய போறாரு. எனக்கு தெரிஞ்சு பைசன் படத்துக்கும் கூட இப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. அந்த படத்துக்கான பாடலா இருக்கட்டும், இல்ல அவங்க பண்ற ஒவ்வொரு ப்ரமோஷனா இருக்கட்டும். சோ அந்த வகையில இந்த படம் இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் வைஸாவே. அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் டியூட் படம் ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கு. ஆனா அவரோட ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்த படம் லவ் டுடே இல்லையா? அந்த படம் வந்து
வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. 100 crore வரைக்கும் கலெக்ஷன் இருந்துச்சு. லவ் டுடே 2 எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பத்தி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. லவ் டுடே 2 வந்து கண்டிப்பா எடுக்க போறேன், ஆனா இப்போ கிடையாது, அதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட டைரக்ஷனா இருக்கட்டும் இல்ல ஆக்டிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 அந்த பார்ட் 2 எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. பட் கம்பல்சரி லவ் டுடே 2 இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்திருக்காரு. நடுவில் ஒரு படம் பண்ண ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் பண்ண படம்லாம் என்னோட டைரக்ஷன்ல 90% எஃபர்ட் இருக்கு, ஆனா இந்த படத்துக்கு வந்து ஒரு 100% எஃபர்ட் போட போறேன். அதுக்கு ரீசன் அது வந்து ஒரு டைம் டிராவல், பட்ஜெட்டா பெரிய அளவுல வரும். அண்ட் இந்த படத்தை ஏஜிஎஸ் பண்றாங்க கூட நீங்க சொல்லி அந்த ப்ராஜெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். பட் அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது தான் நமக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கண்டிப்பா. அண்ட் பைசன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மாரி செல்வராஜ் இந்த படத்துக்காக 90 நாள் ஷூட் பண்ணிருக்காரு. பட் துரு விக்ரம் இந்த படத்துக்காக 2 வருஷத்துக்கு மேல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அண்ட் துருவே வந்து ஆடியோ லான்ச்ல பேசும்போது என்ன சொன்னான்னா, இது என்னோட முதல் படமா நான் பாக்குறேன், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, நிறைய எஃபர்ட் போட்டிருங்க, அவுட்புட்டா ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் மாரி அவர்களும் வந்து இதுல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விக்ரம் சார் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு, கண்டிப்பா இந்த படமும் இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்லாம் எப்படி வெற்றிகரமான ஒரு படமா அமைச்சோ அப்படி ஒரு படமா இருக்கும்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அப்ப அந்த அவுட்புட் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருந்தா இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்க பாருங்க. கூடுதலா என்ன சொல்றாருன்னா, மாரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் எடுத்த படங்களுடைய டியூரேஷன் அதிகம், 2 hours 48 minutes தான். அதுக்கு காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது, அதுதான் ரீசனா இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கொண்டாடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கண்டென்ட் இந்த படத்துக்குள்ள இருக்குன்றத சொல்றாரு. அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் அவர் என்ன வச்சிருக்காருன்னா, காலமாட்டான் அப்படின்றது தான் டைட்டில் வச்சிருக்காங்க. பட் ஒரு பேன் இண்டியா அளவுல இல்ல பேன் வேர்ல்டு அளவுல ஒரு கண்டென்ட் ரீச் ஆகும்னா காமனா ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வேணும். அதன் காரணமா தான் பைசன் வச்சோம், அதனால சப்டைட்டில் கீழே காலமாட்டான்றதை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அந்த படத்தை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாப்போம் படம் எப்படி இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, எனக்கு அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டும் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும் போதே எனக்கு இது ஏதோ ஒரு வேற மாதிரி கான்செப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம அந்த 4 பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமா இருக்கு, பட் ரிப்பீட் மோட்ல கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப கதையும் எவ்வளோ இம்பார்ட்டண்டா எவ்வளவு நல்லா எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீலீலா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா அவங்க உருவெடுத்துட்டு வராங்க, கண்டினியூஸா நிறைய படங்கள் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட பராசக்தியில பண்ணியிருந்தாங்க. இப்ப தமிழ் சினிமால அடுத்து இன்னும் 2 படங்கள் கமிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒன்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட தான், பராசக்திக்கு அப்புறம் இன்னொரு படம் சிவகார்த்திகேயன் கூட. அண்ட் AK-64 அதுல வந்து அஜித் அவர்களுக்கு ஜோடியா ஸ்ரீலீலா நடிக்க போறாங்க. சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ 2 படம் அடுத்தடுத்து கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு படம் இருக்கு, அது என்னன்னா வி கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ல தானுடைய ப்ரொடக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்கு வெற்றிமாறன் படம், வெற்றிமாறன் டைரக்ஷன். அதுல சமந்தா ஸ்ரீலீலா 2 பேருக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் கிட்டயும் பேசியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல 2 ஹீரோயின், அதுல ஒரு ஹீரோயினா ஸ்ரீலீலா லாக் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றது. அப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில அடுத்தடுத்து வர படங்கள்ல ஸ்ரீலீலா வந்து ரொம்ப முக்கியமான ஹீரோயினா இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம ஸ்ரீலீலா பத்தி பேசணும்ல, சிம்பு கூட பண்ண போறாங்க. அந்த படத்துக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த படம் அரசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெற்றிமாறன் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கான ப்ரோமோ வந்து 16ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ஒரு 6 மணி போல ரிலீஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோக்கான சென்சார் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தியேட்டர்ஸ்ல 16ஆம் தேதி போட்டா 17ஆம் தேதி யூடியூப்ல ரிலீஸ் பண்றோம் ஒரு காலையில ஒரு 10 மணி போல அப்படின்னும் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து அடுத்த வாரத்திலேயே படத்துக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க ப்ரோ. 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த ப்ரோமோ அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும், ஏன்னா வடசென்னை மாதிரி ஒரு கான்செப்ட் தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா ஒரு கதை தான். ஆமா அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. வடசென்னைக்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் வருதுன்னா எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வைப் இருந்துச்சு. ஆமா, அப்ப இந்த ப்ரோமோ பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த ஓவராலா அந்த படம் எப்படி எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோமோல நெல்சன் வேற நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதை தாண்டி இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 16 ரிலீஸ் ஆகுது, 17 யூடியூப்ல போடுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஓஜி அப்படின்ற திரைப்படம் பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு, அந்த ட்ரெய்லரும் அப்படிதான் பண்ணாங்க. ஒரு நாள் முன்னாடி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க, அடுத்த நாள் யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. பட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அந்த ஃபுட்டேஜை எடுத்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
யூடியூப்ல அந்த ஒரிஜினல் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஓகே, அதன் காரணமா ஏற்கனவே இப்ப பேசிட்டு இருக்காங்க 16th யூடியூப்லயும் ரிலீஸ் பண்ணிடலாமா, எதுக்கு அந்த ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்பிரிச்சுவலா ஒரு சில டைமிங்ஸ் எல்லாம் இருக்கு, அதன் காரணமா நாங்க வந்து இப்படி ஒண்ணு பண்றோம்னு ஒரு இன்சைட் டாக்ஸ் இருக்கு. அபிஷியலா அது என்னன்றது தெரியாது, வெயிட் பண்ணலாம். இது வந்து 17th இருந்து 16th மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். ஆமா. அடுத்து கருப்பு திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா நான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாயபியங்கரோட மியூசிக்ல தீபாவளிக்கு ட்ரீட்டா ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு சாயபியங்கர் கிட்ட இருந்து ஏகப்பட்ட ட்ரீட். ஒரு பக்கம் டூட் படம் ஒரு ஆளா ரிலீஸ் ஆக போகுது, அதுல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ஆளா எல்லா சாங்ஸும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. மீண்டும் கருப்பு சைட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள்னும் போது ரசிகர்களை தொடர்ந்து பயங்கரமா என்டர்டைன் பண்ணி என்கேஜ் பண்ணிட்டே இருக்காரு சாய் அப்படின்றத டவுட்டே இல்லை. அண்ட் இந்த சாங் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது ஒரு சாமி பாட்டா வரப்போதா, இல்ல ஒரு ரொமான்டிக் சாங்கா வரப்போதா, இல்ல ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு பாட்டா இருக்க போதான்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் கருப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. அந்த 10 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா படம் ஓவராலா முடிஞ்சிருது. பட் சூர்யா சார் இப்போதைக்கு வந்து நம்ம வாத்தி படத்தோடைய டைரக்டர் வெங்கி அல்துரி அவருடைய டைரக்ஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலயும் வந்து மமிதா பைஜு தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க, டூட் படத்தோட ஹீரோயின். அண்ட் அதுல இருந்து ஒரு போட்டோ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து நம்ம சூர்யா சார் வந்து கொஞ்சம் ஒரு 35+ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதை பார்த்த உடனே ஒரு சஞ்சய் ராமசாமி ஃபீல் வருது. ஒருவேளை ஒரு அந்த ஏஜ்ல இருக்க ஒரு ஆளு ஒரு பொண்ணோட ஒரு லவ் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் ஆனா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அப்படி ஒரு ட்ராக்கா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா அப்டேட் வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய். நான் பிரவீன் கேஎஸ். நான் கலைப்ரியா பழனி.